ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. சுவாதி துளாராசிக்கு உண்டான மத்தியம நட்சத்திரம் சுவாதி. நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம் சுவாதி. இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். நேர்மையான குணம் உள்ளவங்க, எதையும் சீர்தூக்கி இட போட்டு இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. எதை ஒன்றையும் துரிதமாக சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாளான்னைக்கு அப்படிலாம் கிடையாது. வா பார்த்துருவோம், இது என்ன போய் பெரிய வேலை, வா இப்போ பார்த்துருவோம், வா யார் என்ன ஏது என்ன சமாச்சாரம், எந்த ஆஃபீஸு இல்லை எந்த கம்பெனி எந்த கடை, வா போய் சேரலாம், என்ன விஷயம் என்ன தொழில், வா பேசிடலாம். அப்படி நிறைய விஷயங்களை உடனே கையில் எடுத்து உடனே அதுக்குண்டான தீர்வை சொல்லக்கூடியவங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. இதில் பெரிய ஜட்ஜு, ஞானி, விஞ்ஞானிகள், வக்கீல்கள் எல்லாம் சுவாதி உண்டு. நிறைய ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸு, அதாவது பொதுமக்கள் செஞ்சு ஒரு விஷயத்தை சொல்லி அதை கேட்டு அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா சுவாதி. அதனால் சுவாதி நட்சத்திரம் நீங்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து நீங்கள் ஒரு வழிபாடை பண்ணிங்கன்னா சீக்கிரம் நடக்கும். அந்த சுவாதிக்கு உண்டான இயல்பு. உதாரணம், ஒரு கலெக்டர் வர்றாரு, அவர் உடனே அந்த காரியத்தை செய்கிறாருன்னா அது சுவாதியாக தான் இருப்பார். மேக்ஸிமம் சுவாதியில் இருப்பார். அந்த மாதிரி சுவாதி நட்சத்திரம் தனி இயல்பு உண்டு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறவங்களா இருப்பாங்க. பல பேர் மத்தியில் தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள், பல வீடுகள், பல இது இருந்தாலும் இவரை நம்பி தான் அது இருக்கும். இவர்கிட்ட போய் முறையிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் உண்டான நட்சத்திரம். சாதாரணமாக ஒரு பையன் படிக்கிறான், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவனாக இருக்கிறான், ஒரு +2 படிச்சுட்ருக்கான் அப்படின்னா அந்த ஏரியாவில் 10 வீட்டுக்கு அவன் உதவி பண்ணுவான். நான் வாங்கிட்டு வரேங்க ஆண்டி, நான் வாங்கிட்டு வரேங்க மாமா, அப்படி எல்லாத்துக்கும் உதவி பண்ணக்கூடியது. ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் வரணும்னா அவன் எழுதி கொடுப்பான். அது மாதிரி பொதுநலன் மிகுந்த நட்சத்திரமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாதிக்குன்னு தனி குணம் இதுதான். அதே மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க, விசேஷமாக சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்கன்னா நிறைய சாப்பிட மாட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. உணவு சபலம் கிடையாது, உணவு சரியாக எடுத்துக்குவாங்க, அது குறைச்சலாக சாப்பிடுவாங்க. உடல்நிலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமான உடம்பு, கடின தேகம், ரொம்ப ஸ்ட்ராங்கான உடம்பு, இரும்பு மாதிரி எக்கு மாதிரி வச்சுருப்பாங்க உடம்பு, அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட உடம்புல சதை தொங்கிறது பிடிக்கிறதுலாம் இருக்காது அந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. சித்திரையும் அப்படி தான், சுவாதியும் அப்படி தான். விசாகம் தான் கொஞ்சம் முன்ன இருக்கும். ஆக கடின தேகம், உடற்பயிற்சியில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்குவாங்க. யோகா, தியானம் அந்த மாதிரி போகிறவங்களா இருப்பாங்க. தெய்வீக வழிபாடு அதிகமாக இல்லைனாலும் தாயார் மேலே தனி பிரியம் வச்சுருப்பாங்க. தாயன்பு மிக்கவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு பொறுப்பை எடுத்து அது சரியாக செஞ்சு முடித்து அந்த மக்கள்கிட்ட பேர் வாங்கிடுவாங்க. பெண்கள் சொல்லவே வேணும். குடும்பத்தை ரொம்ப சரியாக கரெக்ட் மிலிட்ரி ஆர்டர், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதான் சாப்பிட்ணும், இதுதான் யூஸ் பண்ணிக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும், இத்தனை மணிக்கு படுத்துடணும், இத்தனை மணிக்கு இந்த மாதிரி மிலிட்ரி ரூல். பெண்கள் மாமனாராகட்டும் மாமியாராகட்டும் அப்பாவாகட்டும் நேரில் படுத்தணும். நேரில் படுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, படுங்க, அப்படி அந்த மாதிரி மிலிட்ரி ரூல் போட்டு கரெக்டாக குடும்பத்தை கொண்டு வந்துடுவாங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. ஒரு சிலர் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் வெகுளியாக இருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் துலா கண்ட்ரோல் இந்த ரூல் அப்படி போகிறவங்க. ஆக இவங்களுக்கு வழிபாடு பாருங்கள், நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வராகி வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். நிறைய நன்மை நடக்கும், மிகச்சரியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும், இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம், ராசிகளை பற்றி பேசுகிறோம், ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.